இங்க இந்த டோஜோல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அங்க இருக்க ஒருத்தர் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இங்க இருக்கவங்க யாராவது என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னோட ஐபேட கிஃப்டா தரணும்னு சொல்றான். இதை கேட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்க ஒருத்தர் சரின்னு சொல்லி அவங்க கூட ஃபைட் பண்றதுக்காக போறான். ஆனா இவன் அந்த ஸ்டூடெண்ட் ஈஸியாவே அடிச்சு போட்டுட்டு அவன் கையை பிடிச்சு மடக்குவான். அந்த ஸ்டூடெண்ட்டும் வலி தாங்க முடியாம கிவ் அப் பண்ணுவான். ஆனா அவன் அப்பவும் விடாம அவன் கையை பிடிச்சி எச்சா மடக்குவான். இதை பார்த்து அங்க இருக்க ஒரு பொண்ணுக்குமே கோவம் வந்து நான் அவன் கூட ஃபைட் பண்றேன்னு சொல்லுவா. ஆனா அவன் அந்த பொண்ணு பேசுறதை கண்டுக்காம போக இந்த பொண்ணு அவனோட கையை பிடிப்பா. இவனுமே அந்த பொண்ணோட கையை முடிக்கி இதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போற, ஒழுங்கா போய் சமையல கத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவான். அந்த பொண்ணு அவனை திரும்ப கூப்பிட்டு நாளைக்கு இங்க என் ஃப்ரெண்டு வருவா, முடிஞ்சா நீ அவளை ஜெயிச்சுக்காமின்னு சொல்றா. அதுக்கு அவனுமே சிரிச்சுட்டு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு நேத்து நீங்க பில்டப் பண்ணீங்களா அவ எங்கன்னு சொல்லி கேட்கறான். இப்ப கரெக்டா அந்த பொண்ணுமே அங்க வர நீதான் அதுன்னு சொல்லி அந்த பொண்ணை சண்டைக்கு கூப்பிடுறான். அந்த பொண்ணு பதிலுக்கு எதுவும் பேசாம அமைதியா பேச இவனுமே அந்த பொண்ணை வெறுப்பேத்துற மாதிரி பேசுறான். இதை கேட்ட அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் கூட சண்டைக்கு போவான். ஆனா இவன் அவனையுமே ஈஸியா அடிச்சு போட்டுட்டு அவன் கையை பிடிச்சு மடக்குவான். இப்ப அவனுமே கிவ் அப் பண்ண மறுபடியும் அவன் அதே மாதிரி அவன் கையை விடாம சிரிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்குமே கோவம் வந்து அவன் கூட ஃபைட் பண்றான்னு சொல்லி ஒத்துக்கிறா. சோ இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபைட் ஸ்டார்ட் ஆகி அந்த பொண்ணை அவன் அடிக்கிற அடி எல்லாத்தையுமே தடுத்து அவனை ஈஸியா கீழே தள்ளி விடுறா. இதனால அவனுமே கோவப்பட்டு அந்த பொண்ணை அடிக்க வரும்போது அந்த பொண்ணை அவனை அடிச்சு போட்டுட்டு அவன் கையை பிடிச்சு மடக்குவா. இப்போ இவனும் வலி தாங்க முடியாம கிவ் அப் பண்ணுவான். அந்த பொண்ணை அவன் கையை விடாம இதே மாதிரி தானே மத்தவங்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி அவனோட கையை பிடிச்சு மடக்குவா. இப்ப கடைசியில இவனுமே வலி தாங்க முடியாம கத்துறத பார்த்து அந்த பொண்ணுமே அவனோட கையை விட்டுறா. சோ இப்போ இவனும் அவன் சொன்ன மாதிரி அவனோட ஐபேட் அந்த இடத்துல வச்சுட்டு அங்கிருந்து போயிடுவான். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.